மக்கள் பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்காத கட்சிதான் திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். தர்மபுரியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட இபிஎஸ், மக்கள் பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்தையே முடக்கிய கட்சி அதிமுக என தெரிவித்தார். திமுகவினர் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்பினார்களா என்றும் அவர் வினவினார். தொடர்ந்து பேசிய இபிஎஸ், தமிழகத்தில் நடைபெறும் போதைப்பொருள் விற்பனையால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக கூறினார். திமுக ஆட்சியில் மின் கட்டணம், வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்தும் அதிகரித்து விட்டதால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம். எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குதுல, விக்குதா இல்லைங்களா? கிராமத்திலிருந்து நகரம் வரை சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே ஆண்டில் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டது. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் எல்லா இடத்திலையும் தாராளமாக விற்பனை செய்யப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சொன்னோம். தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை கொடுத்தோம். ஒண்ணுமே நடக்கல. இந்த போதை ஆசாமியால், கஞ்சா போதை ஆசாமியால் தமிழகத்தில் அன்றாடம் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நடக்குதில்ல. அத சொன்னா இன்றைக்கு ஈரோட்டில் தேவையில்லாத பதில முதலமைச்சர் பதிவிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் உங்களுடைய புள்ளி விவரத்தின்படி நீங்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள். நாங்கள் சொல்வது சரியா தவறா என்று முறை சிந்தித்து பேசுங்கள். புள்ளி விவரத்தோடு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஆக இதற்கு அடிப்படை காரணமே இந்த போதை ஆசாமியால் கஞ்சா பயன்படுத்துகின்றவர்கள், நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள் இந்த கஞ்சா பயன்படுத்தி சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது.